புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியின் சுயேட்சை வேட்பாளராக தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தில் எஸ் காமாட்சி போட்டியிடுகிறார். ஒரு சிறப்பு பார்வை. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நாளை 15வது சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. 30 தொகுதிகளிலும் பல அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக அனுபவம் வாய்ந்த திருமதி காமாட்சி போட்டியிடுகிறார். மேலும் இதுகுறித்து சுயேட்சை வேட்பாளர் காமாட்சி கூறுகையில், நாளை நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் எனக்கு தொலைக்காட்சி பெட்டியில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. என் பேர் காமாட்சி. நான் டிவி சின்னத்தில் நிற்கிறேன். நீங்கள் நான் உங்களுக்காக நல்லதை செய்யறதுக்காக எலெக்ஷனில் நின்று இருக்கிறேன். நீங்க மக்கள் அனைவரும் எனக்கு ஓட்டு போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா வழியில் அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் இந்த எலெக்ஷனில் நிற்கிறேன். எனக்கு எல்லா மக்களும் ஓட்டு போட வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு என்ன சின்னமா ஒதுக்கி இருக்காங்க? டிவி சின்னம். டிவி சின்னம் ஒதுக்கி இருக்காங்க. டிவி சின்னம். இப்போ உங்க ஏரியா மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க? எப்படி ஓட்டு பிரச்சாரம் பண்ணிருப்பீங்க? எப்படி இருக்காங்க? பிரச்சாரத்துக்குலாம் நான் போகல சார். அவங்கள நம்பி நிக்கிறேன். அவங்க எனக்கு வாக்களிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. அதனால நான் தேர்தல்ல நின்னேன். இப்ப நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னா உங்க ஏரியா மக்களுக்காக என்ன செய்வீங்க? உங்க தொகுதி மக்களுக்காக என்ன செய்வீங்க? அத சொல்லக்கூடாது. செய்யும் போது அவங்க சொல்லணும், மக்கள் சொல்லணும் இல்லீங்களா? நானே சொன்னா அதுக்கு பலன். ஆமா, மக்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். மக்கள் எனக்கு வாக்களிப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் நான் நிக்கிறேன். வேற அவங்களுக்காக நான் ராவு பவுல் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் நிக்கிறேன். இதுக்கு முன்னாடி அந்த தேர்தல்ல நின்னுருக்கீங்களா? இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். எதிர்பார்க்காத விதமா தான் நான் நின்னேன். என்ன மக்கள் ஜெயிக்க வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில நின்னு இருக்கேன். ஜெயிக்க வைப்பாங்க. பாண்டிச்சேரி பொறுத்தவரை யாருடைய ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்க? என்ன சார்? பாண்டிச்சேரி பொறுத்தவரை யாருடைய ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்க? அது கடவுள் தான் சொல்லணும், நாம சொல்ல முடியாது இல்லையா சார்? கண்டிப்பா யாருடைய ஆட்சி வந்தாலும் அதுல உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். அதை விட மக்களுடைய தொண்டு நாம செய்யறது அவங்களுக்கு முக்கியம். அவங்க சொல்லணும் நம்ம செய்யற தொண்டை பார்த்து மக்களுக்கு பரவாயில்ல, அவங்க வந்தாங்க, நல்லதை செஞ்சாங்கன்னு அவங்க சொல்லணும் நம்மள. அதுதான் என்னுடைய ஆசை சார். அவங்கள தம்பிதான் நிக்கிறேன். அவங்க வாக்களிப்பாங்க. 9ஆம் தேதி காலையில ஓட்டு போடும்போது டிவி சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. எனக்கு எல்லாரும் டிவி சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 10 டிவி சின்னத்தில் எனக்கு வாக்களியுங்கள். உங்களை நம்பிதான் நிற்கிறேன். நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்றுதான் நான் இதில் நின்று தேர்ச்சி அடைய வேண்டும். மீடியா சார்பா நாங்களும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் மேடம். கண்டிப்பா நீங்க வெற்றி அடையும் போது அந்த வெற்றி விழாவில் நாங்க கலந்துக்கிறோம். இதே மாதிரி நாங்க பேட்டி எடுக்கிறோம். நான் இண்டிபெண்டன்ஸ் உமனா தான் நிக்கிறேன். அதனால மக்கள் என்ன தேர்ந்தெடுப்பாங்கன்ற நம்பிக்கையில நிக்கிறேன். வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்.